ஒரு பெரிய கப்பல் மூழ்கினதுல இந்த 4 பேரும் எப்படியோ தப்பிச்சு நடுக்கடல்ல மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா மீனை பிடிச்சி சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவன் மட்டும் மீனை சாப்பிட்டு போர் அடிச்சதுனால இந்த அம்மாவோட 2 குழந்தையில ஒரு குழந்தைய சாப்பிடலான்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா இந்த அம்மா அந்த படகுல இந்த பெரிய துடுப்பு எடுத்து அவனை தலையிலே அடிச்சு கொண்டு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. இவங்களும் ரொம்ப நாளா அந்த மீனை தான் பிடிச்சி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 குழந்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க, யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய தீவு பக்கமா அந்த கப்பல் கரை ஒதுங்குது. இவங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இவங்களோட 2 குழந்தைக்கும் பசிக்கிறதுனால அங்க ஒரு தென்னை மரம் இருக்கும். அதுல இருந்து ஒரு தேங்காய் எடுத்து அந்த குழந்தைக்கு தண்ணி கொடுப்பாங்க. இங்கேயே கொஞ்ச நாள் டென்ட் கட்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அந்த மீன் அந்த தேங்காய் தண்ணியை குடிச்சு அவங்களால இருக்க முடியாது. அதனால குடிக்கிறதுக்கு தண்ணிக்காக கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போவாங்க. அங்க ஒரு பெரிய ஆறு போயிட்டு இருக்கும். அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஒரு வழியே எப்படியோ குடிக்க தண்ணி கிடைச்சின்னு சொல்லிட்டு இவங்களோட 2 குழந்தைக்கும் தண்ணி எடுக்க போகும்போது பக்கத்திலேயே வாழை மரம், பப்பாளி மரம் இந்த மாதிரி நிறைய பார்த்தோன்னே இவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இதெல்லாம் பறிச்சு கொடுத்து எப்படியாவது குழந்தைகள் பசியை தீர்த்தரலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியில அதை பறிச்சு கொடுப்பாங்க.